ஹே காய்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவி. இன்றைக்கி நம்ம கரிகிரியில் டே இன் மை லைஃப் vlog பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே வெறும் ப்ளெயின் வாட்டரில் கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்போவே லைம் ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. அண்ட் அவுட்ஃபிட்க்கு ஒரு பீச் கலரில் இருக்கிற ப்ளெயின் டாப் அண்ட் பாட்டம், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு துப்பட்டா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மில்லட் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லோரும் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது நான் அந்த டைம் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக மில்லட் நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு இருந்துச்சு. போயிட்டு ஒரு 6 to 7 டேஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு போனதுமே கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க் இருந்தது. ஆல்ரெடி பிபிடிலாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் அது கூட ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க்லாம் இருந்தது. லைக் நோட்ஸ் எழுதுறது அந்த மாதிரி. நீங்கள் ஒரு கேஸ் ப்ரெசன்டேஷன்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க் பார்த்துட்ருந்தேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 hour போயிடுச்சு. இன்றைக்குமே எல்லா நாளும் போல தான் இருக்க போகுது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். அம்மாவும் தம்பியும் வராங்க வீட்டில் இருந்து. ஸோ கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டுருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் சாப்பாடு ஒரு ஆள், குழந்தைங்க பார்த்துக்கிட்டு ஒரு ஆள், இப்போ உங்களுக்கு ஒரு ஆள் இப்படி வருது. இப்படி இருக்கிற நிலமை பேஷண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஷார்ப் கஃபேக்கு போயிட்டோம். ரைஸ் இப்போ நாங்கள் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ லஞ்ச் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். சாக்ஷி, இந்த பூனை வேறு யாரும் இல்லை, சாக்ஷி தான். அவங்க மூஞ்சை காட்ட முடியாதுன்ற ஒரு காரணத்தினால கொஞ்சம் திமிரு அதிகமாயிட்டு, வேறு ஒன்றும் இல்லை. வாட் கைஸ், பிரியாணிக்காக காத்திருந்து பசியே வந்துச்சு. 1 மணிக்கு ஷார்ப்பாக வர சொன்னால் 1:10 இன்னும் ஆளை காணும். எவ்வளோ பொறுப்பு பார்த்தீங்களா? இல்லை பசியில் இருக்குமே, பிரியாணி செஞ்சோமே, அதெல்லாம் இல்லை. கேட்டால் டிராஃபிக்காக இருக்குது, ரோட்டில் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வீடியோ எடுத்து காட்ட என்ன பண்ணுறாங்க. என்ன மண்டை இது? சாப்பாட்டில் மிக்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸ் கேட்ட வாங்கிட்டு தந்தியாம்மா? Hi guys. ரொம்ப தண்ணி தாக்கமாக இருக்குது. ஸோ ஒரு கோக் சாக்லேட். கைஸ், இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரூம் ரீச் ஆகிட்டேன். இப்போ குயிக்காம என்னண்டாரு ரூமுக்கு ரீச் ஆகியாச்சு. குயிக்காக என்னென்ன திங்ஸ் எடுத்து வந்திருக்காங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஒர்க் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பணும். ஏன்னா அடுத்து 6 o'clock வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்குள்ளே சாக்ஷின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்க நம்ம ரூமில். அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் தெம்பாக சத்து பொருட்களாக கொடுத்து சத்து ஏற்றி கூப்பிட்டு போகணும் சாக்ஷியும். இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போச்சு. ஆஸ் யூஷுவலாக போகிற மாதிரியும் போச்சு. அண்ட் அம்மா வந்தனால இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி நல்லா சூப்பராக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வயிறு ஓவர்லோடு. ஒருத்தருக்கு லோடேறி தூக்கம் சரி இல்லாமல் தேவையில்லாமல் ஓவர் திங்கிங்காக போகி என் ரூம்மேட் இப்போ நோயாளியாகி உட்காந்துருக்காங்க. நோய்க்கொடியை காட்ட முடியாத காரணத்தினால் ஹெல்த் அப்டேட் மட்டும் தரப்படும். என்ன ப்ரோ? இனிமேல் திருந்திக்கிறேன்னு சொல்லு ப்ரோ. ஒரு சிலர் திருத்தவே முடியாதுல்ல, அந்த கேட்டகரி தான் சாக்ஷியம். பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு
அதுக்கப்புறம் இது பணியாரம் சாப்பிடவே இல்லை இன்னும். கத்திரிக்காய், முட்டை, அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் கேட்டிருந்தால. ஸோ உள்ளே வந்து பிரியாணி இருக்கும் ஃபுல்லாக. இதை எடுத்துகிட்டு சூடு பண்ணிக்க சொன்னாங்க. இது உள்ள சிக்கன் இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அரை மணி நேரத்தை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஏற கட்டுறதே ஒரு பெரிய வேலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கேட்டிருந்தேன், அது கொஞ்சம் இருக்குது. இதுவே நான் சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். எத்தனை நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரில. இங்கே என்ன இருக்குன்னே தெரில. பச்சை பயிறு, ஊறுகாய் கேட்டிருந்தேன். இது வந்து எள்ளு பொடின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக என்னன்னு தெரியலை. இது வந்து பச்சை மிளகா ஊறுகாய் சூப்பராக இருக்கும். சாப்பாடு தண்ணி விட்டு சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்காகவே நான் ஃபஸ்ட் நாள் வந்து சுடு சோறு தான் வச்சு எடுத்துகிட்டு போனேன். ஒவ்வொன்றுத்தில் ஒன்று இருக்குது, என்னன்னே தெரில. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து இது ரெண்டும் ஸ்ப்ரவுட்ஸு, பருப்பு. பொங்கல் செஞ்சு காலையில் சாப்பிட சொல்லி அம்மா கொடுத்து விட்டாங்க அரிசி. ஆனால் அதுக்கு வந்து நான் இதை எடுத்துகிட்டு வரல, இந்த பருப்பு. ஸோ அது தேவை. அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் இப்போ கெட்டலும் இருக்கிறனால குயிக்காக வந்து ஒரு இதில் வந்து பாயில் பண்ணுறதை வச்சுட்டு இன்னொன்றில் சமைக்கலாம். ஸோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸ்ப்ரவுட்ஸும் கண்டினியூ பண்ணலாம் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு. ஷூ கேட்டிருந்தேன், ஷூ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் திங்ஸ் விட்டுட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைக் ஹீட் ப்ரொடெக்ஷன், ஃபேஸ் மசாஜ் பண்ணுறது, இதுக்கப்புறம் சாக்ஸு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இருக்கிறத எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இங்கே போய் கடைக்குள்ளே போய் ஒரு பொருள் வாங்கினா 40 பொருள் தூக்கிட்டு வரேன். 50 ரூபாய்க்கு பில் பண்ண வேண்டியது பேர் 500 ரூபாய் பில் ஆகிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்குன்னா அதை வீட்டிலே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். எங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வீட்டில் ஒரு 5-6 டப்பா அப்படியே இருக்குது. வீட்டில் அம்மா கொஞ்சம் முறுக்கு செஞ்சுருந்தாங்க. ஸோ முறுக்கு இது வந்து அந்த எலக்ட்ரிக் குக்கரோட ஸ்டீம் பண்ணுற ஒரு இது. அதுக்கப்புறம் இதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து வறுத்த தேங்காயில் அரிசி போட்டு, அரிசி ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணது. இது கூட கொஞ்சோண்டு வெல்லம் அப்படி இல்லைன்னா சுகர் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு டாப் நாச்சாக இருக்கும். ஸோ பசிச்சதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ ஐடியா பண்ணி ஹாஸ்டலர் மாதிரி பேக் பண்ணி தந்துட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும். இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்குன்றதுனால ஸ்நாக்கு வந்து இந்த மாதிரி சிப்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்குள்ளது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு பெரிய பெரிய பேக்காக கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு பேக்கெட் சிப்ஸ் ஏதாவது வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு இது வரும். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஆவி பிடிக்க வச்சு வேக வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஆனால் இதை நான் இங்கேயே பேட்ச் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். கைஸ், வடச்சென்னை படத்துக்கு போக போகிறோம். ரீரிலீஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது வேலூரில். ஸோ அங்கே தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே சேர்ந்து. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஆன் டைமுக்கு. இன்னொரு 7 minutes இருக்குது, அதுக்குள்ளே போயிடுவோம் தேட்டருக்குள்ளே. செக்கிங் போயிட்டுருக்கு. இதை முடிச்சதான் அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். கைஸ், படம் போட போகிறாங்க. எல்லாரும் வந்தாச்சு சீட்டுக்கு. சாக்ஸி எனக்கு விசில் அடிக்க தெரியாது. அம்மா காது கிழிஞ்சிச்சு. பண்ணு பண்ணு கண்டென்ட். இன்டர்மிஷன் விட்டாங்க. நாங்கள் ரெஸ்ட் ரூம் வந்திருக்கோம்.